ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அழகான பெயிண்டிங்க வரைஞ்சு அத தன்னோட ஃப்ரெண்ட்ட போய் காமிச்சாராம். அந்த ஃப்ரெண்ட் அத பார்த்துட்டு, "ச்சீ! என்ன இவ்ளோ கேவலமா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்க? இவ்ளோ கேவலமாவா வரைவ?" அப்படின்னாங்களாம். ஆனா அந்த ஆர்டிஸ்ட் அத எதுவுமே பொருட்படுத்தாம, "இத எவ்ளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். இது நான் ரொம்ப அழகா தான் வரைஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி தன்னை வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சாராம். இங்கிலீஷ்ல கூட ஒரு குவாட் இருக்கு. "டர்ட்டி வாட்டர் டோன்ட் ஸ்டாப் அ பிளான்ட் ஃப்ரம் க்ரோயிங். ஸோ டோன்ட் லெட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் டூ ஸ்டாப் யுவர் ப்ராக்ரஸ்." அதாவது ஒரு கெட்ட தண்ணி ஒரு பிளான்ட் வளர்றத தடுக்காது. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலயும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களோட ப்ராக்ரஸ ஸ்டாப் பண்றத விடாதீங்க. இதே மாதிரி தான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாத்திராகமம் 1:12. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய நம்மளுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஏசப்பாவே நம்மளுக்கு சோதனையை அனுமதிப்பாங்க. நம்ம அந்த சோதனையை மேற்கொள்ளணும்னா முடிவுல நம்மளுக்கு ஒரு ஜீவ கிரீடம் ஆயத்தமா இருக்கு. உங்களுக்கான ஜீவ கிரீடத்தை நீங்க பெற ஆயத்தமா இருக்கீங்களா?